சோ ஃபைனலா கேள்விப்பட்டிருப்பீங்க இது மாதிரி டோக்கியோ கவுல் ஃபுல் மெடல் அச்சீவ்மெண்ட் தமிழ் டப்ல வரப்போகுது அப்படின்னு. சோ இந்த விஷயத்தை என்ன கேட்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டா செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. சோ இப்படிதான் இருந்துச்சு. பட் இருந்தாலுமே வந்து இந்த அனிமே வர சான்ஸ் இருக்கா ப்ரோ? மேபி வந்து இது வரையும் வந்து நிறைய தமிழ் அனிமே வருது, அதில் இதுவும் வர சான்ஸ் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டா அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ எனிவே சீனில இருக்க டோக்கியோ கவுல் அண்ட் நருட்டோ ஷிப்டன் மாதிரி வந்து ஐ திங்க் ஷோனின்ல இருக்கிற நம்ம ஃபுல் மெடல் அச்சீவ்மெண்ட் அப்படின்ற அனிமே வந்து தமிழ் டப்ல வரப்போதாரதா இன்னைக்கு பார்க்க போறோம். சோ எனிவே சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே மறக்காம வந்து உங்களுக்கு ஏதாச்சும் அப்டேட் கிடைச்சாலுமே வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆர் யூடியூப் பேஜ்ல சொல்லுங்க, நானுமே அதை பத்தி பேசுறேன். ஓகேவா? சோ எனிவே சொல்றதை நான் சொல்றேன்னு நினைக்கிறேன். அப்ப நான் ஓடகர்ஸ் வீடியோக்கு போலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுல் மெடல் அச்சீவ்மெண்ட்டு. ஸோ இந்த மென்ட்டை வந்து நம்ம காலகாலமாக வந்து கூவின் இருக்கிற ஒரு அனிமேன்னு சொல்லலாம். ஏன் உங்களுக்கு எல்லாம் மை ஹீரோ அகாடமியா தெரியும்? மை ஹீரோ அகாடமி கார்ட்நெட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஃபுல் மெடல் அச்சீவ்மெண்ட் தமிழ் டப்ல எடுத்துன்னு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோனியை பரவலாக வந்து வளர்ந்தே படைப்பு இருந்தானுங்க. ஆனால் ஆரம்பிச்ச நருட்டோவே நிப்பாட்டி முடியாத போச்சு. ஆனால் ஃபுல் மெடல் அச்சீவ்மெண்ட் வந்த பாடே இல்லை. ஸோ அப்படியே வருஷங்கள் கழிந்தது. ஒன் பீஸ் வந்துச்சு, டிராகன் பால் வந்துச்சு, மை ஹீரோ அகாடமி வந்துச்சு, அன்ட்ரெக்ஸ் சென்டர் வந்து பிளாக் கலர் கூட வந்துச்சு. ஏன் இந்த அனிமே வராமல் இருந்துச்சு? ஸோ எப்போ தாண்டா வரும், என்னைக்கு தாண்டா வரும் நினைச்சிட்டு இருக்கும்போது அப்படின்னு விட்டானுங்க. இன்னாதான் அப்டேட் அப்படின்னு பார்த்தா நான் டப்பனா போறோம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தானுங்க. சரி ஓகே, ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு அப்டேட் வந்திருக்கு, டப்பனா தான் போறானுங்க போல அப்படின்னு வெயிட் பண்ணிருந்தா அனிமே டைம்ஸ் கரெக்டா ஃபுல் மெடல் அச்சீவ்மெண்ட் ரிலீஸும் பண்ணானுங்க. ஆனா ரிலீஸ் பண்ணது தமிழ்லயும் கிடையாது, தெலுங்குலயும் கிடையாது, முழுக்க ஹிந்தியில ரிலீஸ் பண்ணி தொலைச்சானுங்க இந்த அனிமேவை. ஏன்டா தமிழ் இல்ல, ஏன்டா தெலுங்கு இல்ல அப்படின்னு கேட்டா அதுக்கு ஆன்சர் இல்ல. சரி ஓகே, வேற ஏதாவது அனிமே பண்ணி வச்சிருப்பானுங்க, அதையாச்சும் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா உடனே டிமாஸ்டர் ரீடப் ப்ளூ லாக்கு ரீடப் அப்படி சொல்லி ரீடப் கலாச்சாரத்துக்கு போயிட்டானுங்க அமேசான். சோ கடைசி வரையும் தமிழுக்கு ரீடப், ஹிந்திக்கு மெயின் டப் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுனதானுங்க அமேசான். சோ அதுக்கப்புறம் காலங்கள் போயினே இருந்துச்சு. இப்போ அதுக்கான ஒரு காலங்கள் வந்திருக்கு, இது மாதிரி தமிழ் டப்பிங் வந்திருக்கு அப்படின்னு. பட் நீங்க சென்ட் பண்ண இந்த போஸ்ட் வந்து எந்த அளவு உண்மைன்றது ஒரு பெரிய டவுட்டா தான் இருக்கு. ஓகேவா? சோ ஏன்னா வந்து ஐ திங்க் வந்து ஒரு வதந்தி பரவுது அப்படின்னா பேசிக்கலா ஒரு 4-5 சேனல் பத்தி பேசுவானுங்க. சேனல்ஸ் மீன்ஸ் ஒய்டி சேனல்ஸ் இல்ல, ஒரு திங் ஒரு அளவு பெரிய தலைகளா இருக்கிற திங் அனிமே அப்டேட் சேனல்ஸ் இன்ஸ்டாகிராம்ல இருக்கும், அந்த அவனுங்க பத்தி பேசுவானுங்க. பட் வந்து நீங்க அமுச்சு விட்டு இந்த போஸ்ட் தவிர வேற எந்த சேனலுமே இப்படிப்பட்ட ஒரு போஸ்டோ போடவே இல்ல. சோ அதனாலேயே வந்து ஃபுல் மெடல் அச்சீவ்மெண்ட் வருமான்னு தெரியல. ப்ரோவுமே கம்மா செக்ஷன்ல வெயிட் அண்ட் சி போட்டிருக்காரு. ஒருவேளை வந்து இவர் அதுல வேலை செய்யறாரா இல்ல இவருக்கு எப்படி இந்த அப்டேட் வந்துச்சுன்னே தெரியல. ரியாலிட்டியா பேசணும் அப்படின்னு பார்த்தா ஃபுல் மெடல் அச்சீவ்மெண்ட் ஒரு ஷோனின் கேட்டகரியில ஒரு அனிமே தான்டா. ஓகேவா? சோ பிளாக் லவர், மை ஹீரோ அகாடமியா, ப்ளூ லாக், இதெல்லாம் ப்ளூ லாக் விட்டுருங்க. ஸோ மை ஹீரோ அகாடமியா, பிளாக் லவர், அதுக்கப்புறம் நம்ம டிராகன் பால் இதெல்லாம் வந்து ஷோனின்ல வருவான். ஸோ அப்படின்னும் போது கன்ஃபார்ம் வந்து ஃபுல் மெடல் அச்சீவ்மெண்ட் ஒரு நாள் தமிழ் டப்ல வந்துடும். அது வந்து உண்மைதான். ஓகேவா? ஆனால் கொஸ்டின் படி எப்போ வரும் எப்படி வரும் அப்படின்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் வந்து வருமா வராதா லேட் ஆகுமான்றது வந்து நம்ம மண்டைக்கு தோணுது. ஸோ அதனால நான் ஃபுல் மெடல் அச்சீவ்மெண்ட்டை பற்றி என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டா கன்ஃபார்மாக இந்த அனிமே தமிழ் டப்ல வரும். ஆனால் எப்போ வரும் என்னைக்கு வரும் உருப்படியா வருமா வராதா அப்படின்றதெல்லாம் நம்ம காத்திருந்தா பார்க்கணும். பட் வந்து ஒரு நாள் இல்லாமல் ஒரு நாள் கன்ஃபார்மாக இந்த அனிமே வந்துரும்ன்றது உண்மை. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து டோக்கியோ கோல். ஸோ இதே வந்து கிரன்ச் ரோல், அமேசான், நெட்ஃபிளிக்ஸ் இல்லாத காலத்தில் சோனியிலே அனிமே ரிலீஸ் பண்ணியிருந்தானு தெரியுமா? அப்போ இந்த அப்டேட் வந்துருச்சு அப்படின்னு கேட்டிருந்தா கன்ஃபார்மாக இது ஒரு ஃபேக் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஏன்னா கிரன்ச் ரோல் கிட்ட நெட்ஃபிளிக்ஸ் கிட்டலாம் வந்து 18+ கேட்டகரின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதனால வந்து பிளட் ஒன்று தெரியாம போடுவானுங்க. பட் இதே வந்து நம்ம சோனியாவையோ இல்லை கார்ட்டூன் நெட்வொர்க்கால போட முடியுமா அப்படின்னு கேட்டால் போட முடியாது. ஸோ அதனால வந்து இந்த விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி பேசணும் அப்படின்னு பார்த்தா இது இப்போ இருக்கிற இந்த டைம் இருக்கிறபடி பார்க்கும்போது கிரன்ச் ரோல், நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸ் பண்றானுங்க, புதுசா தமிழ் டப்பும் பண்றானுங்க. சோ அப்படி பார்க்கும்போது டோக்கியோ கோல் கன்ஃபார்மா தமிழ்ல வர சான்ஸ் இருக்குடா. பட் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டா இப்போ வர அனிமே எல்லாம் ஒன்னு ஷோனின்ல வருது, இல்ல ரோம் காம்காம் போயிடறானுங்க, இல்ல இசகை டைப்ல டப்புனா போயிடறானுங்க. எவனுமே இந்த சீன் கை வைக்க மாட்டானுங்க. வின்லாண்ட் சகா வச்சானுங்க. அப்படி இருந்தாலும் வந்து லைக் வந்து பெர்சக்கு எப்படி டப்புன முடியும்? இருந்தாலுமே வந்து சீனின் மேல கை வைக்க மாட்டானுங்க. அது ஏனே தெரியல. ஏன்னா ஆக்சுவலா ரொம்ப பங்கமா இருக்கும், ரத்தல தெரிய விடுவானுங்க. சோ அதனாலேயே கை வைக்க பயப்படுறாங்களா அப்படின்னு தெரியல. சோ அதனாலேயே வந்து டோக்கியோ கோல் வர ரொம்ப சான்ஸ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குடா. ஓகேவா? சோ டப்பா ஆகி ரிலீஸ் ஆகின்றதுக்குள்ள தலை வலிச்சு நமக்கு போயிடும். பட் இவ்வளவு சொன்னாலுமே உள்ள ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா இந்த அனிமே தமிழ் டப்ல கிடையாது, பட் ஹிந்தி டப்ல இருக்கு. சோ ஹிந்தி டப்ல இருக்கிறதுனால மேபி அவங்க வந்து நல்லா ஓடிச்சு, நல்லா நிறைய பேர் பார்த்தானுங்க அப்படின்னு பார்த்தா கன்ஃபார்மா அந்த ஸ்டுடியோ தமிழ் டப்ல பண்ணோம். பட் இங்க மென்ஷன் படி கிரன்ச் ரோல் அப்படின்னு சொல்றானுங்க. கிரன்ச் ரோல் கிட்ட இருந்து டோக்கியோ கோல் எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா அது ரொம்ப சான்ஸ் கம்மி தான். கிரன்ச் ரோல் இப்போதைக்கு வந்து இசகா டைப், ரோம் காம் டைப்னு போயிட்டானுங்க. அவனுக்கு ஆக்ஷன் டைப்புக்கும் வரவே மாட்டானுங்க. கடைசியா பண்ணது கட்சியா கூட நினைக்கிறேன். அதான் வந்து கடைசியா ஒரு ஆக்ஷன் அனிமே தமிழ்ல பண்ணானுங்க போல. அப்புறம் அது இதுன்னு பண்ணானுங்க, அந்த அனிமே நக்கிட்டு போயிடுச்சு, அப்படியே வந்து அமைதி ஆயிட்டானுங்க. சோ எனிவே வந்து கன்ஃபார்மா வந்து டோக்கியோ கோல் வர சான்ஸ் இருக்கு. ஆனா கிரன்ச் ரோல்ல வருமானு கேட்டா வாய்ப்பு கம்மி தான். ஓகேவா? ஏன்னா வந்து கிரன்ச் ரோல் முழுக்க வந்து ரோம் காமி, இசக்காயி அப்படின்னு இறங்கிட்டானுங்க. சோ அவனுங்க படியே 2 ஆக்ஷன் அனிமே எடுத்து பண்றோம் அப்படின்னு பார்த்தா நாங்க 6 இசக்காய் 6 ரொமான்ஸ் அனிமே பண்றோம்டா அப்படின மாதிரி போயிட்டானுங்க. சோ அதனாலேயே வந்து கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. ஓகேவா? ஏன்னா வந்து நம்ம இந்தியன் கல்ச்சரே வேற மாதிரி போயிடுச்சு. உட்காந்து வந்து கையில சண்டை போடுறத பாக்குறாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. ஆனா நைட் உட்காந்து சண்டை போடுறதா பாத்துக்கிறானுங்க. சரி ஓகே, அதெல்லாம் பேச தேவையில்ல.
பட் அப்படிதான் இருக்கு. ஸோ எல்லா நாட்டோட நம்ம நாடு வந்து ரொம்ப வந்து இதை நோக்கி ரொம்ப ஓடுது. ஏற்கனவே சைனாவை மீறிட்டானுங்க, என்னெல்லாம் பண்ண போனாங்களோ. சரி ஓகே, நம்ம பேக் டு கண்டென்ட் வந்துடும். தேவையில்லாத கண்டென்ட் நம்மளுக்கு அது. ஸோ எனவே கிரன்ச் இதை பிடிச்சிட்டானுங்க. ஸோ இதனாலே ரொமான்ஸ் இது மாதிரி வந்து பண்ணா வந்து பசங்க பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்ஸ் டைப் தான் வந்து கிரன்ச் வந்து பண்ணிட்டு இருக்காங்கடா. ஓகேவா? ஸோ பாயிண்ட் ஆஃப் த வியூல டோகே கோல் வருமா அப்படின்னு கேட்டா டோகே கோல் வர ரொம்ப சான்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. அது நெட் ரேட்டிங் வந்து கிரன்ச்சோல்ல வர ரொம்பவே சான்ஸ் கம்மி. மேபி வந்தா அனிமே டைம்ஸ்ல வரும். நெட்ஃபிளிக்ஸ்ல வர சான்ஸ் கம்மி. திங்க் சான்ஸ் கிடையாது. ஓகே, நெட்ஃபிளிக்ஸ்ல வர சான்ஸ் கிடையாது. வந்தா அனிமே டைம்ஸ்ல வர சான்ஸ் இல்ல கிரன்ச்சோல்ல வர ஒரு சான்ஸ். பட் கிரன்ச்சோல்ல ரொம்ப லோவா தான் இருக்கு. ஸோ அதனால அனிமே டைம்ஸ்ல வரும் அப்படின்றத நம்புவோம். ஓகேவா? ஸோ பேசிக்கலா ஒரே ஆர்டர்ல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா ஃபுல் மெடல் அச்சீவ்மெண்ட் அனிமே கன்ஃபார்மா ஒரு நாள் இல்லாம ஒரு நாள் கன்ஃபார்ம் தமிழ் டப்ல வந்துடும். அதை பத்தி வந்து இந்த பிரச்சனையுமே கிடையாது. பட் அக்கார்டிங் டு டோகே கோல்னு போடும்போது கொஞ்சம் வந்து சொதப்பிடுவானுங்களோ அப்படின்ற பயமும் இருக்கு. ஓகேவா? எனிவே இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஸோ அது மட்டும் இல்லாம எந்த அனிமே தமிழ்ல பண்ணா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிடுங்க. ஸோ எந்த ஸ்டூடியோ பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றது சொல்லிட்டு போயிடுங்க. ஓகேவா? ஸோ எனிவே அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நான் சொல்றதெல்லாம் சொல்ல நினைக்கிறேன். அப்ப நான் ஓலகர்ஸ் கரையை சத்தலாமா?